Johnny, are you there? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. சரி, ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு பாஜே வாயு வேகம் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். வலிமை படத்துல வில்லனா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இவர் தெலுங்குல நிறைய படம் நடிச்சிருக்காரு. RX100 ஒரு சூப்பர் படத்துல கூட நடிச்சிருப்பாரு. சரி, இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. தம்பியை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்கு வந்துடுறாரு. இவருமே கிரிக்கெட்ல சாதிக்கணும்னு சிட்டிக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே நினைச்ச விஷயத்துல சாதிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஊர்ல இருந்து அப்பா வரும்போது மட்டும் இவங்க பெரிய ஆளா இருக்க மாதிரி அப்பா கிட்ட நடிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பா கிட்ட அந்த ஃபீல்ட்ல சாதிச்ச மாதிரிலாம் இவங்க நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு டோர்னமெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை கட்டணும். அந்த அமௌண்ட் சுத்தமா ஹீரோ கிட்ட இல்ல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பெட்டிங்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும். அதாவது இந்த மேட்ச்ல இவ்வளவுதான் அடிப்பாங்கன்றத கரெக்டா கெஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி நம்ம பெட்டிங் மூலியமா காசை சம்பாரிச்சு கட்டிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பெட்டிங்லாம் கட்டுற இடத்துல வந்து இவர் பெட்டிங் கட்டுறாரு. இவரு பொறுத்த வரைக்கும் அதுல ஜெயிக்க தான் செய்யறாரு. ஆனா அங்க இருக்க ஆளுங்க ஏமாத்திடுறாங்க. நீ சொன்னது நடக்கல, நாங்க சொன்னது தான் நடந்தது, சொல்ல போனா நீ தான் எங்களுக்கு காசு தரணும்னு சொல்றாங்க. அவங்க தான் காசு தரணும், ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் காசு தரணுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. அவனுங்க சொல்கிற அமௌண்ட்டை ஹீரோ தரலனா குடும்பத்தையே காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், இவனுங்க சொல்கிற மாதிரி காசை தந்தால் தான் நம்மளை விடுவாங்க, எப்படியாவது காசை தரணும் அப்படின்ற மாதிரி காசை பெறட்டுறதுக்கு நிறைய முயற்சிலாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தான் மீதி கதை. இதில் நீங்கள் எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஹீரோயின் கேரக்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு அல்லு ராமேந்திரன் அப்படின்றது. இது ஒரு மலையாள காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். குஞ்சக்கோ போபன் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி இருக்காங்கல்ல, இவரோட தங்கச்சி ரோலை பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை காமெடியாவும் இருக்கும், அதே சமயம் த்ரில்லிங்காவும் இருக்கும். யார் தாண்டா இதை பண்றீங்கன்ற மாதிரி நம்மளே பயங்கரமா யோசிக்க வச்சிருப்பாங்க. பஞ்சர் ராமேந்திரன் அப்படின்ற பேர்ல தான் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸா இருப்பாரு. போலீஸ்லயே வந்து ஜீப் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையில தான் இவர் இருப்பாரு. இவர் ஜீப் எடுத்துட்டு போகும்போது எதர்ச்சியா வந்து ஜீப் பஞ்சர் ஆயிருது. இவரும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, பஞ்சர்லாம் ஓட்டிடுறாரு. இன்னொரு நாள் பஞ்சர் ஆகுது. என்னடா இது ரெண்டாவது வாட்டி இதே இடத்துல பஞ்சர் ஆகுது, ஏதோ பிரச்சனையா இருக்கேன்னு யோசிக்கிறாரு. அடுத்து இவர் எங்க போனாலும் சரி பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பஞ்சர் ஆனா எதர்ச்சியா நடக்குதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு மட்டும் எதுக்காக அடிக்கடி பஞ்சர் ஆகுது? அப்படி பஞ்சர் ஆகுறதுனால மேல் இடத்துல இவர் நிறைய திட்டலாம் வாங்குறாரு. என்னதான் என் வண்டியை ஓட்டுற, எப்ப பாரு உனக்கு மட்டும் எப்படி பஞ்சர் ஆகும்ன்ற மாதிரி இவரை பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சிருது. வேணும்ட்டே நம்ம வண்டியை பஞ்சர் பண்ணணும்னு யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தங்கச்சி அபர்ணா பாலமுரளி இருக்காங்கல்ல, ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லவ் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ முதல்ல சாதாரணமா தான் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. ஆனா போக போக எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு. கடைசியில இந்த பஞ்சர் பண்றது யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி படம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஜாலியா பொழுதுபோக்குக்கு பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு ட்ராமா அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஆனா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்கவே வாய்ப்பு இல்ல. இந்த படம் இப்ப யூடியூப்ல இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு சூப்பரான படம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. விவேக் பிரசன்னா, சாந்தினி, அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா ரவி, இவங்க எல்லாருமே இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ரெண்டு பிரிவா இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. பூர்ணிமா ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் இவங்கள துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்குமே போக போக அந்த பையனை பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த பையன் கூட சேர்ந்து பழகுறாங்க. இதோட விளைவா அந்த பையனால பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை பத்தி சில விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க உடஞ்சு போயிடுறாங்க.
இன்னொன்று பக்கம் விவேக் பிரசன்னா சாந்தினியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், குழந்தை இல்லை. அதை நினச்சி ரெண்டு பேருமே கவலைப்படுறாங்க. சாந்தினி ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை நினச்சி விவேக் பிரசன்னாவும் ஃபீல் பண்ணிட்டாரு, நம்மளால குழந்தைய தர முடியலையேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்போ ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் மச்சான், குழந்தை கிடைக்கிறதுலாம் ஈஸி தான், நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலான்ற மாதிரிலாம் இவரை கூட்டு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு ட்ராக்கை நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த ரெண்டு ட்ராக்கும் ஒரு ஸ்டேஜில் சேர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல சேருது, அதே மாதிரி இந்த குழந்தை கிடைக்காம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள சில கூட்டம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு ராகாதன் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா மான் கராத்தில வில்லன் ரோல் ஒருத்தர் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அவர் தான் முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். இது ஒரு சூப்பரான படங்க. நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். மாடலிங் ஃபீல்டு செயல்படுற மாதிரி ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல ரெண்டு பேர் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ கலையரங்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்திருக்க ரெண்டு பேருமே யாரு, இவங்களை யாரு கொலை பண்ணிருப்பா, யாருக்கு மோட்டிவ் இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்ப பிளாஷ்பேக் மூலியமா சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. இதுல ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பையனை தான் லவ் பண்றாங்க. இதனால அந்த 2 பசங்களுக்குள்ள சின்னதா ஒரு மோதல் வருது. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வேற ஊரை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா பிரசன்ட்ல இந்த பில்டிங்ல கொல்லப்பட்டிருக்காரு. அதே சமயம் இந்த மாடலிங் ஃபீல்டுக்கு ஹெட்டா ஒருத்தர் இருப்பார்ல, அவருமே அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு பெருசா எந்த ஒரு தொடர்பும் இல்ல. இவங்க ரெண்டு பேர் எப்படி இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க, கண்டிப்பா இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசரும் நிறைய விசாரணை பண்றாரு. அப்பதான் மாடலிங் ஃபீல்டா செயல்பட்டு இருக்க இந்த இடத்துல நிறைய மோசமான விஷயங்கள் நடக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரியாஸ் கான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த மாடலிங் ஃபீல்டோட ஹெட்டா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரோலை இவர் தான் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்டிங் சீனே இவர் இறந்து போன மாதிரி தான் ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறதும் ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தை டைரக்டா ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இப்போ யூடியூப்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார், சந்தோஷ் பிரதாப், அதுக்கப்புறம் ஆரவ் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். வரலட்சுமி சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசர் தான். இவங்களோட சீனியரா ஒருத்தர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானவர் அப்படின்றது வரலட்சுமி சரத்குமாருக்கு தெரிய வருது. வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் 4 பேருமே சேர்ந்து அந்த போலீஸோட கதையை ஸ்டேஷன்ல வச்சே முடிக்கணும், அதுவும் நம்ம மேல சந்தேகம் திரும்பாத மாதிரி முடிக்கணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட பிளான்லாம் போடுறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இவங்க 4 பேருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அதாவது வரலட்சுமி சரத்குமார் போலீஸ் மாதிரி உட்காந்துருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ஏதோ குற்றம் பண்ணிட்டு வந்தவங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பிளான் என்னன்னா அந்த போலீஸ் கதையை முடிக்கணும்ன்றது. ஆனா நைட்டு இவங்க நினைச்ச மாதிரி கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸை இவங்க 3 பேர்ல யாருமே சாவடிக்கல, வேற யாரோ சாவடிச்சிருக்காங்க. இவங்களுக்கே ஒரே கன்ஃபியூஸ் ஆயிருது, என்ன நம்ம சாவடிக்கலாம்னு பார்த்தா வேற யாரோ சாவடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த போலீஸை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரவ் வராரு. ஆரவ் விசாரணை பண்ணும் போது இவங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களும் சாவடிக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போட்டாங்கல்ல, இவங்க சாவடிக்கல, ஆனா சாவடிக்கிறதுக்கு பிளான போட்டதுனால ஆரவ் விசாரிக்கும் போதெல்லாம் பயப்படுறாங்க. ஆரவ் விசாரணை பண்றாரு. அந்த போலீஸை சாவடிச்சது யாருன்றதை கடைசியில கண்டுபிடிக்கிறாரு. யாரு சாவடிச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 5 படங்கள்லயே ரொம்ப முக்கியமான படம்னா அது இதுதான். இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படமும் நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.